அண்ணே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி நடக்கக்கூடாது. கரூர்ல செப்டம்பர் 27ஆம் தேதி டிவிகேல இன்னொரு கட்சியா இருக்கு. அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன். அவங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன். அந்த தலைவரை அக்யூஸ்ட் ஒன்னா நீங்க சேர்த்த முடியாது. காரணம், நியாயம்னா நியாயம், நேர்மைனா நேர்மை. அதை மாத்தி எல்லாம் பேச விரும்பலீங்கன்னா. அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாணயமா நேர்மையா ஒரு விஷயத்தை பார்த்து நான் கருத்து சொல்றேன். அதை எப்படி வேணாலும் திமுக மாத்தி பேசலாம், திருப்பி பேசலாம். இது திமுகவுடைய கூட்டணி கட்சியில இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதைத்தான் நாங்கள் சொல்லி இருப்போம். அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க, முதல்ல அரசு என்ன பண்ணின்னு சொல்லுங்க ஐயா. ஆனா இதுல கன்வீனியன்டா பொலிட்டிக்கல் கேம் செப்டம்பர் 27 இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆடுவதை தான் தோலுரிச்சு மக்கள் மன்றத்தில் நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம். அண்ணா நான் பேச தலைவா, இங்க பாருங்க தலைவா, சாரி சார். அதாவது நான் முதல்ல சொன்னேங்க, கரூர்லயும் டிவிக்கு அவர்களுடைய அனுமதி கடிதம் 3 மணியிலிருந்து 10 மணி வரை கொடுக்குறாங்க. காவல்துறை அதை வாங்கி அதை கையெழுத்து போட்டு ஏத்துக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, பத்திரிகை நண்பர், நீங்க பல இடத்துக்கு போறீங்க, டிவி எல்லாம் கவர் பண்றீங்க. 7 மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்த முடியுமான்னு சொல்லுங்க. 3 மணியிலிருந்து 10 மணி வரை அப்படின்னு டிவிக்கு அவருடைய அனுமதி கடிதத்துல நீங்கள் அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் 3 மணிக்கு வரலாம், 4 மணிக்கு வரலாம், 9 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம். அதனால் இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. நீங்க அனுமதி கொடுக்கும் பொழுது 3லிருந்து 5, 7லிருந்து 9, 5லிருந்து 7 2 மணி நேரம் ஏன் கொடுக்கல? இன்னைக்கு ஏன் இப்படி சொல்றீங்க? இது காவல்துறை எஸ்பி மேல தவறு இருந்தா, இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேன். இன்னைக்கு கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டரின் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சரை சொல்லியிருப்பேன், ஐயா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, சந்தோஷம், நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, தப்பு செஞ்ச அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. இது ஒரு நல்ல முன்னுதாரணம். அதே போல வேறு யாரு தவறு செய்து எடுத்து இந்த மாதிரி நான் பேசிருக்கவே மாட்டேன். யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்கல, தாசில்தார் மேல எடுக்கல, லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல, யாரு மேலையும் எடுக்காம இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்கன்னா எப்படிங்கன்னா ஏத்துக்க முடியும்? இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசியிருக்கேன். ஆனா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க, அரசு சந்தோஷம். மத்தவதை பாருங்க, எதையுமே எடுக்காம முத நாள்ல இருந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தான் தப்பு பண்ணாங்க, எப்படி நான் ஏத்துக்க முடியும்? தமிழக அரசு